அனைவருக்கும் வணக்கம். கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொண்டிருப்பவர்களிடம் கற்பது மிகச்சிறந்தது சொன்னவர் கார்ல் மார்க்ஸ். ஏன்னா கற்றவர்னா படிச்சிருப்பார், அது அப்படியே மறந்துருப்பார், அப்டேட் ஆகிருக்காது. அப்போ கற்றுக்கொண்டிருப்பவர்கள்னா அப்டேட் ஆகினே இருப்பாங்க, நாலேஜ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் சொல்லியிருப்பார் கார்ல் மார்க்ஸ். எனவே நாம் யார் கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசிரியரை தேர்ந்தெடுத்து படித்தால் சிவில் நீதிபதி ஆவது உறுதி என்று கூறி ஆரம்பிக்கலாமா? எஸ். இப்போது செக்ஷன் 22 போக்சோ ஆக்ட் இதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கணும். எது? சாப்டர் 5ல் ப்ரொசீஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கேசஸ் 19 to 23 இருக்கின்றது. ஆல்ரெடி 19 பார்த்துட்டோம், 20 பார்த்துட்டோம், 21 பார்த்துட்டோம். இப்போ 22 பார்க்க போகிறோம். 22 என்ன சொல்கிறது என்று சொன்னால், பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஆர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஒரு நபரானவர் இப்போ இவர் இருக்கிறாருன்னு சொன்னால், இந்த நபரானவர் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட்டோ இன்ஃபர்மேஷனோ அது பொய்யாக ஃபால்ஸாக இருக்கின்ற போது ஆஸ் பர் போக்சோ ஆக்டின் படி, ஆஸ் பர் செக்ஷன் 22 படி இவருக்கான தண்டனை என்ன, இவர் தான் எனி பர்சன் அப்படின்னா இவருக்கான தண்டனை என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் செக்ஷன் 1, 2, 3 இருக்குது. இதில் செக்ஷன் 1 பார்த்துருவோம். எனி பர்சன் who makes false complaint or provides false information against any person in respect of an offence committed under section 3, 5, 7 and 9 solely with the intention to humiliate, extort or threaten or defame shall imprisonment. Okay, imprisonment may 6 months or fine or both. இப்போ இதை அப்படியே ஒரு சின்ன கதையாக படித்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதை நீதிமன்றம் இருக்கின்றதுங்களே, இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகின்ற போது அல்லது அதற்கு முன்னால் இப்போ வந்து என்ன, இது வந்து போலீஸ் ஸ்டேஷனு அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு 2 சினாரியா பார்க்கலாம். நீதிமன்றத்தில் அல்லது இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் வந்து ஃபால்ஸ், பொய்யான கொடுக்குறாரு அல்லது பொய்யான தகவல் கொடுக்குறார். எதற்காக அவ்வாறு கொடுக்கிறார், அவ்வாறு கொடுக்கின்ற போது எப்படி தண்டிக்கப்படுவார் என்றால், இந்த போக்சோ ஆக்ட் இருக்குல்ல, அதில் செக்ஷன் 3 பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுன்னு சொல்லுவோம், உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்கின்ற குற்றம். அடுத்து 5 பார்த்தீங்கன்னா அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டு, மிகவும் கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்கிறார். அப்புறம் 7 பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அசால்ட், பாலியல் ரீதியான தாக்குதல். இப்போ 9 பார்த்தீங்கன்னா அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டு, மிகவும் அதாவதுன்னா கடுமையான ஒரு பாலியல் தாக்குதல் செய்து. இந்த குற்றங்களை எல்லாம் ஒருவரை அவர் மீது இந்த பொய்யான புகாரையும் அல்லது இந்த பொய்யான தகவலையும் கொடுத்து, இந்த குற்றங்கள் எல்லாம் இப்போ சொன்னல, நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த குழந்தையை இந்த குழந்தையை என்ன பண்ணிக்கிறீங்க, மிகவும் உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்திருக்கீங்க என்று உங்கள் மீது நான் ஒரு குற்றத்தை சாட்டுவேன் என்று, அல்லது அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் அந்த குற்றத்தை செய்தீர்கள் என்று, அதே போன்று செக்ஷுவல் அசால்ட்டு இல்லை அக்ரவேட்டட் செக்ஷுவல் இதையெல்லாம் இந்த குற்றங்கள் எல்லாம் செய்வீர்கள் என்று நான் உங்களை என்ன செய்வேன் முதல்ல பாருங்கள். அதாவது ஹியூமிலியேட் ஒன்று என்ன பண்ண, அவரெல்லாம் சொன்னீங்க, அவரை போய் பெரிய மனுஷன் சொன்னீங்களா சார், சின்ன குழந்தை சார், 18 வயசுக்குள்ளே விட்ட குழந்தை, 6 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 14 வயசு 15 வயசு குழந்தை, அந்த மாதிரி ஒரு பாலியல் பலாத்காரம் செய்திருக்காரு சார். இப்படிப்பட்டவரை போய் செய்கிட்டு உன்னை நானே பண்ணுவேன், ஊரெல்லாம் போய் சொல்லிவிடுவேன் அப்படி என்று மிரட்டியோ. அல்லது என்ன பண்ணுறான், எக்ஸ்ட்ராட் பணம் பறிக்கின்ற உள்நோக்கத்தோடு இந்த மாதிரி இந்த குற்றங்கள்லாம் நம்ம சொல்ல 3, 5, 7, 9 இந்த குற்றங்களெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறோம், எதற்காக, என்ன உள்நோக்கத்திற்காக என்று சொன்னால் இவரிடமிருந்து பணம் பறிப்பதற்காக. சார் அடுத்து என்ன சொல்கிறாங்க, மிரட்டுறான். இந்த பாருங்க, சொன்னல அந்த குழந்தையோட நீங்கள் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்தீர்கள் என்று நான் என்ன பண்ணுவேன், எல்லாரோடும் சொல்லிவிடுவேன். சார் சொல்லாதீங்க சார், அசிங்கமாகிட்டே பேருக்கு எடுத்து போயிட்டோம், அப்போ நான் கொடு 1 லட்சம் கொடு, இல்லை அந்த இடத்துக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரதிபலனை எதிர்பார்ப்பதில் மிரட்டுறது. அப்போ மிரட்டு உள்நோக்கத்தோடு இவ்வாறு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அல்லது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து கடைசியாக என்ன, டிஃபேம், உன்னுடைய பெயர், நல்ல பெயர் உனக்கு இருக்குது சார், இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா உன்னை நல்ல பெரிய மனுஷன் நினச்சின்னு இருக்காங்க, நல்ல பஞ்சாயத்தெல்லாம் சொல்கிறீங்க, நல்ல பேர், நிறைய பேர் உன்னை மதிக்கிறாங்க, அந்த பெயர் என்ன சொல்லிடுவேன், அந்த குழந்தையை நீ இவ்வாறு என்ன பண்ண உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்தாய் என்றோ, அதே போல் கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்தாய் என்றோ ஆஸ் பர் 5, 6 இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா 3,
5, 7, 9 சொன்னல, அப்படியே 4, 6, 8, 10ல் பனிஷ்மெண்ட். ஓகேவா? இதில் வந்து 6ல் தான் வந்து தூக்கு தண்டனை, மிகவும் கடுமையாக உள்ளெடுத்து பாலித்தது தூக்கு தண்டனை. சரி, இந்த குற்றங்களை எல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று உங்களுடைய நற்பெயருக்கு, இவ்வளோ நல்ல பேர், அப்போ என்ன அவரு, ஐயோ சார் இது, அதாவது பொய்யா இருந்த விட பண்ண ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மிரட்டணும் என்ன பண்ணுவாங்க, இவன் என்ன கொடுத்துட்டு நம்ம மேலே நல்ல பேர் இருக்கின்ற போது அதே என்ன பண்ணுவான், நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திவிடும் என்று இப்படியெல்லாம் மிரட்டுகிறார்ல. அவ்வாறு சப்போஸ் இவர் தான் மிரட்டுகிறார் என்று சொன்னால், இந்த மாதிரிலாம் செய்திருவேன் என்று மிரட்டுகிறார் என்று சொன்னால், இவருக்கான தண்டனை என்ன? ஆஸ் பர் செக்ஷன் 22 செக்ஷன் 1 படி 80% தான். என்ன தண்டனை? இப்போ நீதிமன்றத்தில் உதாரணத்துக்கு வழக்கு நடைபெறுகின்ற போது இங்கெல்லாம் கொடுத்துட்டாரு, இதெல்லாம் முடிஞ்சிச்சு, எஃப்ஐஆர் போட்டாங்க. உதாரணத்துக்கு செக்ஷன் 4 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 போட்டாங்கன்னு வச்சுக்கல, 3(2)(4) போடுறாங்க. இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு சார் நடைபெறுகின்ற போது இங்கே இப்போ தான் PWL 1, இப்போ டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட், இவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, இங்கே PWL 1 விசாரிக்கிறாங்க. இங்கே விசாரிக்கின்ற போது இந்த போக்சோ நீதிமன்றத்தில் இவர் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட், இவரே சொல்கிறார், நான் வந்து அவர் தெரியாமல் அவருக்கு வந்து பழிவாங்க வேண்டிய எண்ணத்தோடு நான் பொய்யா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கேன். அப்போ நீதிபதி என்ன செய்யலாம்? ஆஸ் பர் 22 செக்ஷன் 1 படி இவரை தண்டிக்கலாமா வேணாவா? தண்டிக்கலாம். என்ன பண்ணலாம்? எஃப்ஐஆர் போடுங்க, அவரை ரிமாண்ட் பண்ணுங்க. ரிமாண்ட் பண்ணி 22 சப்செக்ஷன் 1 படி இவரை தண்டிக்கக்கூடியவர் ஆகிறார் என்று என்ன பண்ணலாம்? அதுதான் சொல்கிறது. எப்போ போக்சோ ஆக்ட் நீதிமன்றத்தில் நினைப்பாங்க, சார் சாட் சொல்ல வந்தவங்களே வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க சார், அவங்க வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ப்ரொவிஷன் படி என்றால் இந்த ப்ரொவிஷன் படி தான். ஏன்னா இங்கே வரும்போது தெரியுது, அந்த காம்ப்ரமைஸ் ஆகுறதுனா வேறு மாதிரி ஆகணும், எப்படி செய்யணும் வேறு மாதிரி. ஆனால் நேரடியாக நான் தவறுதலாக பொய்யாக அவர்கள் கொடுத்துன்னு சொன்னால் அர்த்தம் டெஃபினட்டாக என்ன பண்ணாங்க, யூஆர் அண்டர் லயபிள் ஃபார் 22 செக்ஷன் 1 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. எனவே இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற போது, அல்லது இங்கேயே தெரிகிறது போது என்ன பண்ண, அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கின்ற போது, இரண்டு வகையிலும் இவ்வாறு இந்த குற்றங்களை செய்தேன் என்று இவரெல்லாம் செய்து சொன்னால் அவருக்கான தண்டனை என்ன? இப்போ நீதிமன்றம் விசாரிச்சுட்டாங்க, விசாரிக்கும் போது பார்த்து தெரிஞ்சு போச்சு, புருவாயிடுச்சுன்னா அப்போ நீதிமன்றம் அப்போ ரிமாண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் வெளியே வராரு, அப்புறம் சார்ஜ் ஷீட் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ தண்டனை வழங்குகின்ற போது இந்த நீதிமன்றமானது இந்த டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு இங்கே அக்யூஸ் வர மாட்டாங்க பல்ல, ஏன்னா கம்ப்ளைண்ட் தான் இங்கே அக்யூஸ்டு. நல்லா புரிஞ்சுங்க, மற்றதெல்லாம் அக்யூஸ்டு தான் வந்து நீதிமன்றத்தில். இங்கே யாருன்னா கம்ப்ளைண்ட்டே இன்ஃபார்மெண்ட்டே, கம்ப்ளைண்ட்டே அண்டு இன்ஃபார்மெண்ட்டே யார்? குற்றவாளியாக வருகிறார்கள். அப்போ நீதிமன்றம் குற்றச்சாட்டுலாம் வணைஞ்சு விசாரிக்கின்ற போது இவர்களுக்கு எதிராக எல்லா சாட்சியும் கரெக்டாக, ஆமாங்க இவன் பாவம் நல்ல மனுஷங்க, அவர் வந்து இப்போ நற்பெயர் களங்கம் ஏற்படுத்துகிறாங்க, பாவங்க மிரட்டி காசு நிறைய வாங்கிட்டாங்க, அதே மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க, அதே போன்று நிறைய பேர் மிரட்டி இருக்காங்க, அப்படியாப்பா எல்லா சாட்சியும் சொல்கிறாங்க. அப்போ நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் இந்த டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு அல்லது வந்து அந்த இன்ஃபார்மெண்ட்டுக்கு என்ன தண்டனை வழங்கும் என்றால் 6 மாதம் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை நீதிமன்றம் இவருக்கு வழங்கும். அல்லது என்ன பண்ணும், அபராதம் விதிக்கலாம், அல்லது சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கு தண்டிக்கலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக இவ்வாறு அவமானப்படுத்தி விடுவேன் அல்லது பெயருக்கு நற்பெயர் களங்கத்தை ஏற்படுத்தி சொல்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிடுறேன். ஆனால் இங்கே என்னன்னா, அவ்வாறு செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டோ அல்லது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கின்ற போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ அப்படியே சப்ஜெக்ட் 2க்கு வாங்களேன். இங்கே என்னவென்றால், வேர் எ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஹேஸ் பீன் மேடு செய்யப்பட்டிருக்கின்ற போதும், ஆர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பீன் ப்ரொவைடட் ஒரு பொய்யான தகவல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற போது, பை எ சைல்டு, நோ பனிஷ்மெண்ட் ஷால் பி இம்போஸ்ட் ஆன் சச் சைல்டு. குழந்தைகளை இந்த பாலியல் ரீதியான குற்றங்களிலிருந்து நடைபெறுவதை தடுப்பதற்காக தான் இந்த சட்டமே இருக்குது. அப்படி இருக்கின்ற போது மொத்தமே, அப்போ சார் இது மட்டும் தான் சார் நோ பனிஷ்மெண்ட் சொல்கிறீங்களா? மற்றதெல்லாம் வந்து அவர்களுக்கு எதிராக செய்கின்ற போது அது பாதுகாப்பதற்காக, இது அந்த குழந்தையே தவறு செய்தாலும் பாதுகாக்கிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின் நிறைய எக்ஸாமில் வந்திருக்கு, நிறைய இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. சிவில் ஜட்ஜ் எக்ஸாமு, எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எல்லா எக்ஸாம்லையும் இன்டர்வியூவில் கேட்டு, அது அட்லீஸ்ட் இன்டர்வியூ கேட்டுறாங்க, சப்போஸ் எக்ஸாமில் கேட்கலாம். அதனால் இது என்னவென்றால் என்ன சொல்கிறாங்க, இப்போ சரி சார் இப்போ 80% கொடுத்துட்டான் சார், அந்த குழந்தையே கொடுத்துது சார், யார்? சைல்டே அண்டர் 18 இயர்ஸ், பாய் கேர்ள் தேர்ட் ஜெண்டர் யாரோ
அந்த குழந்தைய என்ன பண்ணுதுன்னா இங்கே போகும்போது ஒரு பொய்யான ஒரு ஆமாங்க ஐயா அந்த அங்கிள் வந்து என்னை இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தொட்டார் இந்த இடத்துல, அந்த இடத்துல கிள்ளினார், என்ன முத்தம் கொடுத்தாரு இப்படின்னு இந்த மாதிரிலாம் சொன்னார். என்ன பண்ணுது அந்த குழந்தை போய் சொல்லிடுது. இல்லை இன்ஃபர்மேஷன் தகவல் சொல்லுது, ஐயா இந்த மாதிரி வந்து போலீஸார் இந்த அங்கிள் வந்து இல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த அங்கிள் வந்து என்ன பண்ணார், இது மாதிரி செய்யிட்டார், என்ன எங்கள் வீட்டில் யாரும் இல்லாத மாதிரி என்ன வந்து இந்த மாதிரி பாலியல் இதாக செய்தார்னு ஒரு கொடுத்துருது. கொடுத்த பிறகு என்ன தெரியுதுன்னா இது கொடுத்த இந்த குழந்தை கொடுத்தது அதாவது பொய்யான முறையீடு அல்லது பொய்யான தகவல் என்று தெரிகிறது. தெரிஞ்ச பிறகு இந்த காவல் அதிகாரி இல்லை நீதிமன்றமும் இங்கே சொல்லுது, இந்த குழந்தை சொல்லுது, உதாரணத்துக்கு இங்கே கோர்ட் வச்சு வைப்போம், இங்கே சொல்கின்றது அதுக்கான தண்டனை. இப்போ நீதிமன்றத்துக்கு வருகின்ற போதே அந்த குழந்தையை வந்து விசாரிக்கிறேன். இப்போ நான் தான் டிஃபென்ஸ் கோர்ட் விசாரிக்கின்ற போது முதல்ல யார் விசாரிக்கிறாங்க, ஸ்பெஷல் கோர்ட், இதுதான் ஸ்பெஷல் கோர்ட்டில் போக்சோவில் அங்கே இருக்கிற ஸ்பெஷல் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, சொல்லுமா என்ன சொல்லு, இந்த எதிரி இது இருக்கார்ல இவர் தான் குற்றம் புரிந்தாரா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற போது அப்போ என்ன சொல்லுங்க, அந்த குழந்தை சொல்லுது, இல்லை நான் அங்கிள் வந்து எனக்கு ஒரு நாள் சாக்லேட் வாங்கி கொடுக்கல, அதனால் அவரை இந்த மாதிரி மாட்ட விடணும்னு சொல்லிட்டு நான் பொய்யா தகவல் கொடுத்துட்டேன். இல்லை ஒரு அங்கிள் வந்து எனக்கு வந்து ஐபிஎல் கிரிக்கெட் கூட்டுமாரு ஏமாத்திட்டாரு, அதனால் என்னை வந்து நான் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஓப்பனாக சொல்லுது. இப்போ நீதிபதி அவர்கள் அந்த குழந்தையை ஆஸ் பர் 22(1) படி நீ பொய்யான தகவல் கொடுத்துட்டு அந்த அங்கிள் மேலே உன்னை ஐபிஎல் கூட்டும் போது சாக்லேட் வாங்கி தரலாம் குடிப்பேன் நீ அப்படின்னா உன்னை 6 மாதம் சிறை தண்டனை நிரூபிச்சிட்டாச்சுன்னு சொல்லி அவங்க ரிமாண்ட் பண்ண அந்த குழந்தைய சொல்ல முடியுமா? இல்லை ரிமாண்ட் பண்ண பிறகு அவர் விசாரிக்க முடியுமாண்டா? முடியாது. அதுதான் குழந்தைக்கு 2 பக்கமும் பாதுகாப்பு. அந்த குழந்தைக்கு எதிராக எந்த குற்றம் யார் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதே போன்று குழந்தையாக இருக்கின்ற போது தவறு செய்தாலும் இந்த சட்டத்திற்கு இருக்கின்ற பீனல் ப்ரொவிஷன் படி தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு எக்ஸம்ஷன், அந்த குழந்தை ஷல் நாட் பி பனிஷ்டு. நீதிமன்றம் பண்ணுவோம் சரிம்மா அது ஃபர்தர் ப்ரொசீட் பண்ண வேண்டியதான், அதை குழந்தை தண்டிக்க முடியாது. சரி அப்பாறு இன்னொரு செக்ஷன் இருக்குது, இல்லை பார்த்துங்க, ரெட் வித் போட்டுங்க, ரெட் வித் செக்ஷன் 21 செக்ஷன் 3 ஆஃப் போக்சோ ஆக்ட் பார்த்தல ஏற்கனவே பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஃபெயில் டு ரிப்போர்ட், அதாவது அந்த குழந்தை பார்க்குது இன்னொரு குழந்தைக்கு 18 வயசு குழந்தைக்கு நடக்கிற ஒரு பாலியல் பலாத்காரத்தை இந்த குழந்தை பார்க்குது. ஆஸ் பர் என்ன பண்ணோம் 21 படி அந்த மாதிரி கணக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ண தவறினால் ஃபெயில் டு ரிப்போர்ட்னாவே அவங்க தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் அதையே குழந்தை ஃபெயில் டு ரிப்போர்ட்னா தண்டிக்கப்பட முடியுமானா அந்த குழந்தை தண்டிக்கப்படாது. அப்போ 2 செக்ஷனை பார்த்துங்க. இப்போ சப்செக்ஷன் 3 பார்க்குறோம். whoever not being a child makes a false complaint or provides false information against a child knowing it to be false, thereby victimizing such child in any of the offences under this act shall punished me except 1 year or fine or both. என்ன சொல்கிறது, வழக்கம் போல ஒரு பாடவிலக்கத்தோட பார்த்துருவோம். இப்போ இதில் கேட்பல்ல யார் குற்றவாளியாக வருவார், அவர் செய்கின்ற எவர் ஒருவரும், ஆனால் அவர் யாராக இருக்க அல்லாத குழந்தையாக அல்லாது இருக்கின்ற எவரொருவரும் இந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார். பார்த்துங்க இவர் தானே ஊவரில், ஆனால் என்ன பாரு இவர் அந்த சைல்டு ஆஸ் பர் போக்ஸ் ஆக்டில் பிலோ 18 இயர்ஸில் வரல. அவ்வாறு இருக்கின்ற இந்த நபரானவர் என்ன செய்கிறார், என்ன குற்றம் செய்கிறார் என்று சொன்னால், அல்லது என்ன செய்தால் இவர் குற்றமாகிறார் என்று சொன்னால், இப்போ இந்த குழந்தைக்கு எதிராக இந்த குழந்தையின் மீது இந்த போக்சோ சட்டம் இருக்குதுல்ல, செக்ஷன் 1 to 46 இருக்குது, அதில் என்னென்ன குற்றங்கள் இருக்கின்றதோ அந்த குற்றத்தின் மூலமாக இந்த குழந்தையை பாதிக்க செய்ய வேண்டும் என்று இவர் என்ன பண்ணுறாரு, நாம் ஒரு புகார் கொடுத்தால் அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தால் அது கண்டிப்பாக இந்த குழந்தையினுடைய அந்த போக்சோ சட்டத்தின்படி இந்த குழந்தை பாதிக்கப்படும் என்று தெரிந்தே அவ்வாறு இந்த குழந்தைக்கு எதிராக இந்த நபரானவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபால்ஸ் பொய்யான ஒரு முறையீட்டனையோ கம்ப்ளைண்ட்டையோ அல்லது பொய்யான ஒரு தகவலினையோ இவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் இவர் மீது என்ன பிரிவின்படி போக்சோ ஆக்டில் ஆஸ் பர் 173 செக்ஷன் 1 of BNSS 2023 படி
எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர்டு, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் என்று சொன்னால் செக்ஷன் 22 சப்செக்ஷன் 3 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. சரி, எஃப்ஐஆர் போட்டாங்க, பிறகு ரிமாண்ட் பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு வருது. இங்கே நீதிமன்றத்தில், போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணை எல்லாம் முடிகிறது, வழக்கு விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு என்ன பண்ணுறாரு, இந்த நபரானவர் இவர் தான் இவர் நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளி தான் என்று, ஏனென்றால் இப்போ இவர் பண்ணுது இந்த குழந்தையை பாதிப்படைய செய்ய வேண்டும் இந்த போக்சோ ஆக்டின் குற்றத்தில் என்று தெரிந்தே தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டையும் ஃபால்ஸ் கொடுத்துட்டு தெரிஞ்சு போச்சு, நிரூபிக்கப்பட்டு விட்டது என்றால் நீதிமன்றமானது இவருக்கு என்ன தண்டனை வழங்கும் என்று சொன்னால் என்ன பண்ணும், ஓராண்டு வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து சிறை தண்டனை விதிக்கும், அதோட நீ அபராதமும் கட்ட வேண்டும் என்று நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கும். இப்போது இதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சு நம்ம உதாரணத்தோடு சொன்னோம்னா, இப்போ இந்த குழந்தை இருக்குதுல்ல, உண்மையிலேயே இந்த போக்சோ சட்டத்தில் இருக்கின்ற அந்த குற்றங்களில் எந்த குற்றத்தாலையும் இந்த குழந்தை பாதிக்கப்படலை. உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குழந்தையை இந்த நபரானவர் என்ன பண்ணுறார், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணிட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு வச்சுங்களேன். ஆனால் உண்மையிலேயே இந்த குழந்தைக்கு அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவருடைய நோக்கம் என்னவென்றால் இதன் மூலமாக ஏதோ பயனடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தையை வச்சு இந்த குழந்தை இவ்வாறு செய்து விட்டார் என்று ஒரு போலியான, அது பொய்யான ஒரு புகார் அல்லது பொய்யான ஒரு தகவலினை கொடுக்கிறார் என்று சொன்னால், அப்படின்னா அது இந்த குழந்தை என்னாகும், உண்மையிலேயே அந்த குழந்தையை யாருமே எதுவும் செய்யலை, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் பண்ணலை அல்லது செக்ஷுவல் அசால்ட்டும் பண்ணலை. இப்போ என்ன ஆச்சு, இந்த குழந்தை இவன் கொடுத்த பொய் புகார்னால இந்த குழந்தை பாதிப்படுச்சு. எல்லாம் பார்க்க, ஐயோ என்னப்பா அது, இந்த வயசு 17 வயசு குழந்தைய போயிட்டு யாரோ ஒருத்த பெனிட்ரேட் பண்ணி செக்ஷுவல் பண்ணிட்டானாமே, இல்லை அக்ரிவேட் பெனிட்ரேட் பண்ணிட்டானாமே அப்படின்னு ஆகுது. அப்படின்னா எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு தெரியுது, என்னடா நம்ம எதுவுமே செய்யலையே, யாரும் நம்ம செய்யலையே, நம்ம பாதிப்படையிலையே அப்படின்னு பார்க்குது. ஆனால் இவன் கொடுத்த பொய்யான ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்னால இந்த குழந்தையை இந்த போக்சோ சட்டத்தின்படி பாதிப்படை செய்துட்டாங்க. அப்படி என்றால் யார் செய்தவன், இவன் தான் செய்துக்கிறான். அப்படி என்றால் இவன் எந்த பிரிவின்படி தண்டிக்கப்படுவான் போக்சோ ஆக்டில்னு சொன்னால் 22 சப்செக்ஷன் 3 படி தண்டிக்கப்படுவான். புரிஞ்சுச்சா? இப்போ இதான் இந்த மாதிரி நம்மளா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இங்கே இருக்கும், புரியலன்னா நம்மளும் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லல. பக்கத்து வீட்டுக்கார படி நிறைய போக்சோ ஆக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் நிறைய டிஃபென்ஸ் தான் நிறைய வாட்ச் பண்ணுவேன். என்ன பார்த்தீங்கன்னா, சார் அந்த அவன் 2 பேருக்கும் நிலத்து பிரச்சனை சார், அதை பழி வாங்கிறது இந்த குழந்தைய பயன்படுத்தினான் சார், பாவம் இந்த குழந்தைய பயன்படுத்திடுவான். இல்லைன்னா சொல்ல, சார் 2 பேரும் முன்விரோதம் சார், 2 பேருக்கும் அடிச்சுன்னு இருக்காங்க முன்விரோதம், அந்த முன்விரோதத்துக்கு இந்த குழந்தையை வச்சு பொய் புகார் கொடுத்துறாங்க சார். அப்புறம் இல்லை அந்த மாதிரி கொடுத்து அந்த குழந்தையை பாதிப்படைக்க செய்தால், இந்த மாதிரி நிறைய கேஸ் ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்குறோம். அதுதான் இந்த 22 சப்செக்ஷன் 3 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. இந்த செக்ஷனுக்கான தொடர்புடைய ஒரு கேஸ் அது பார்ப்போம். சுஜாதா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, மனு KE 1734 2018 கேஸ் இது. இந்த நோட்ஸை நோட் பண்ணிங்க, இந்த வீடியோனுடைய லாஸ்ட்டில் இருக்கும், பாஸ் பண்ணி நோட் பண்ணிங்க. நான் என்ன ஃபேக்ட்டு, என்ன ஹைகோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்தது மட்டும் சொல்கிறேன். அதாவது ஒரு 16 வயது ஒரு குழந்தையை ஒரு எதிரியானவர் அக்யூஸ்ட் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இவர் தான் இந்த கேஸ், இவர் எதிரின்னு வச்சுக்க. இவர் வீட்டில் அத்துமீறி நுழைந்து என்னுடைய குழந்தையை கையை பிடித்து இழுத்தார் அப்படின்னு இந்த குழந்தை, உதாரணத்துக்கு இந்த குழந்தையினுடைய 16 வயசு குழந்தையினுடைய தாய் புகார் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே தாய் புகார் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுல. புகார் கொடுத்த பிறகு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். புலனாய்வு செய்கின்ற போது என்ன தெரிகிறது என்று சொன்னால், அந்த நேரத்தில் அவர் அங்கே போகவே இல்லை, அந்த மாதிரி கையை பிடித்து இழுக்கவே இல்லை அப்படி என்று சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது தெரிகிறது. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இன்னொரு விஷயமும் தெரியுது. என்னவென்றால், ஏற்கனவே இந்த டேட்டில் 1 இயர் முன்னாடி இந்த குழந்தையை அந்த எதிரியானவர் பாலியல் பலாத்காரம் ரேப் செய்ததாகவும் ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது பெண்டிங்கில் இருந்தது. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுகின்ற போது பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஊர்லேயே இல்லை, அவர் துபாயில் இருந்திருக்காரு. அவருடைய அந்த பாஸ்போர்ட் விசாலாம் பார்க்கும்போது துபாயில் இருக்கிறது நிரூபிக்கப்படுகிறது. அப்போது அந்த 16 வயது குழந்தையினுடைய தாயானவர் ஏற்கனவே ஒரு முறை பொய் கம்ப்ளைண்ட்டு, இப்போவும் பொய் கம்ப்ளைண்ட்டு, அது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறார் என்று நிரூபிக்கப்பட்டதால் இந்த கேரள உயர்நீதிமன்றமானது என்ன டைரக்ஷன் கொடுக்குதுன்னு சொன்னால்,
ஆஸ் பர் 22 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யுமாறு இந்த கேரளா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தான் இந்த வழக்கு. இந்த பிரிவுக்கான இன்னொரு வழக்கு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வழக்கு என் சந்திரமோகன் வர்சஸ் ஸ்டேட் 2019 வால்யூம் 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 460. ஒன் மோர் சைட்டேஷன் 2019 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 588. சரி, இதை நோட் பண்ணிங்க. அப்சர்வேஷன் மட்டும் நான் அப்புறம் படிக்கிறேன். இதில் என்ன ஃபேக்ட்டு என்ன ஹெல்டு என்பதை மட்டும் பார்க்கலாம். இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா இது 13 years ஓல்டு டாட்டர், இவர் ஃபாதர், இந்த அம்மா மதர். இதை அப்படியே சீனை கிரியேட் பண்ணிங்க. இவ்வாறு இருக்கின்ற போது இந்த ஃபாதரும் இந்த மதரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்கிறார்கள். இந்த குழந்தையானது இந்த அப்பாவுடன் வசிக்கிறது. அப்பொழுது இந்த தாயானவள் இவர் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். அதாவது தன்னுடைய மகளுடன் இந்த தந்தைக்கு பாலியல் உறவு இருக்கிறது என்று ஒரு புகாரை கொடுக்கிறார். அவ்வாறு கொடுக்கின்ற போது இந்த குழந்தையானது நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் கொடுக்கின்றது. என்ன சாட்சியம் கொடுக்கிறது என்று சொன்னால், நான் அப்பாவோட தான் இருக்க போகிறேன், அம்மா சொல்லுகின்ற மாதிரி எந்த விதமான தவறும் அப்பா செய்யவில்லை, பொய்யாக கூறுகிறார் என்று அந்த குழந்தையானது நீதிமன்றத்தில் சாட்சியம் கூறுகிறது. இவ்வாறு இருக்கின்ற போது இந்த வழக்கெல்லாம் விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, அப்படி ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு என்னடா அது, ஏன்னா வழக்கு சார் நடந்து வருது எல்லாம், ஏன்னா நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, ஃபுல்லாக வந்து இதில் க்ரக்ஸாக வாட் இஸ் ஹெல்டு மட்டும் சொல்லிடலாம், நமக்கு அந்த யூஸ் போதும், வேணும்னா நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிங்க. கோர்ட்டு ஷாக் ஆகிட்டு இப்படி கூட நடக்குமா, இப்படிலாம் கூட வழக்கு போடுவாங்களா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் நான் படிக்கிற பாருங்க. Unbelievable that the mother just for the sake of taking custody of her child, இதான் ஆப்பரேட்டிவ் வேர்டு, can go to the extent of making such serious allegation against her husband by alleging that he is having physical contact with his own daughter. எஃப்ஐஆர் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, அதாவது என்ன ஷாக் பண்ணுறாங்க, அதாவது இந்த தாயானவள் இந்த குழந்தையினுடைய கஸ்டடி தனக்கு வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த அளவுக்கு கூட, இந்த எக்ஸ்டெண்டா இந்த அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டை கூட தன் கணவர் மீது, தன் மகளுடன் தன்னுடைய கணவர் இவ்வாறு பாலியல் ஒரு வைத்திருக்கிறார் என்ற அளவுக்கு கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பார்களா, இது நம்பக்கூடியதாக இல்லையே என்று நீதிமன்றம் ஷாக் அளித்து, எனவே இந்த கணவர் மீது இந்த மாதிரி கொடுத்தாங்கல்ல பாலியல் பலாத்கார வழக்கு மாதிரி போட்டாங்கல்ல, அந்த எஃப்ஐஆரை கோஷ் பண்ணிட்டு உடனடியாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா இந்த அம்மா மீது ஆஸ் பர் 22 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 படி என்ன பண்ண நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டது. இப்போ இந்த பிரிவுக்கான தொடர்புடைய பிரிவுகள் என்னவென்றால் BNS 2023 பாரதி நியாய சன்னிதா 2023ல் செக்ஷன் 227 கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் தான், அதாவது பொய்யான சாட்சியம் அளித்தால். ஐபிசி பார்த்தீங்கன்னா 191 இருந்தது. ஓகே, ஒரு செக்ஷன் 2ல் செக்ஷன் 3ல் சைல்டு, செக்ஷன் 2ல் 24ல் அஃபென்ஸு. சரி, அடுத்து பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்னிதா 2023ல் 21Hல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு, 21Qவில் அஃபென்ஸு, 177 எஃப்ஐஆர். இவ்வாறாக நாம் படிக்கின்ற போது ரிலேட்டட் கேஸ் லாஸும் தொடர்புடைய பிரிவுகளையும் சேர்ந்தே படிக்கின்ற போது நமக்கு அது தேர்வு எழுதுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.